நேத்ரா டிவி வழங்கும் அகிலத்தின் அருட்கொடை மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். நல்ல ஒழுக்கங்களை பரிபூரணமாக்குவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபித்துவம் வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னமே அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்றும் அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்றும் மக்கா மக்கள் அவர்களை அழைத்தார்கள். அல்லாவின் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்பும் அவர்கள் அதே ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கருணையிலும் நிலைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எம்மால் எவ்வாறு பின்பற்ற முடியும்? நிச்சயமாக ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றை நம்மால் பின்பற்ற முடியும். அடுத்ததாக ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن الذي يشبع وجاره جائع رواه தபரானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் வயிறு நிரம்ப சாப்பிடுவர் முழுமையான முஃமின் அல்ல. ஆதாரம் தபரானி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه رواه முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவருடைய தீங்கை விட்டும் அவரது அண்டை வீட்டார் அச்சமற்று இருக்க மாட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். ஆதாரம் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم أعطوا الأجير أجره قبل أن يخف عرقه رواه ابن ماجه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கூலி வேலை செய்பவர்களின் வியர்வை காய்வதற்கு முன் அவர்களுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். ஆதாரம் இப்னு மாஜா. قال رسول الله صلى الله عليه وسلم لا ينبغي للمؤمن أن يكون لعانا رواه திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஃமின் சாபமிடுபவனாக பழிப்பவனாக இருப்பது அவனுக்கு முறையல்ல. ஆதாரம் திர்மிதி. قال رسول الله صلى الله عليه وسلم إن أبغض الرجال إلى الله العلد الخصم رواه முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கடுமையான சண்டை சச்சரவு செய்பவன் அல்லாஹ் தஆலாவிடம் மிகவும் வெறுப்புக்குரியவன். ஆதாரம் முஸ்லிம். வஸ்ஸலாம்.